This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் இந்த வாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் அடித்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏறக்குறைய நேற்று நைட்லேருந்து இன்னும் தாக்குதல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வெறித்தனமாக நம்ம இந்தியா வந்துட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். இதோட ரேஞ்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல். அதாவது கராச்சியில் இருக்கிற நிறைய கட்டிடங்கள் வந்துட்டு சல்லடையாக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அடி வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானில் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. மக்களை எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமாக அடி தட்டி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் இதை பற்றி பேசியே ஆகணுங்க. ஏன்னா ரஃபேலுங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம் என்னமோ வாங்கி வச்சுருக்காங்க, செலவு அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க, அப்படி இப்படின்னாலும் நிறைய ஊடகங்கள் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ரஃபேல் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய சாதனையே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். 1300 கிலோ எடை கொண்ட ஸ்கேப்புங்கிற ஒரு இதை வந்துட்டு கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. அதோட இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 கோடி ரூபாய். ஓகேங்களா. ஒரு மிசைலோட ரேட்டுங்க. இந்த மாதிரி எத்தனை மிசைல் போட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அதோட பவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்திய எல்லைக்குள்ளேருந்து அடித்தாலுமே கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்குள்ளே 250 கிலோமீட்டர் உள்ளே போய் அடிக்கக்கூடிய ஒரு பவர் கொண்ட ஒரு இது. அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிலத்துக்கு அடியில் இருந்தாலும் சரிங்க, இந்த பதுங்கு குழியிலலாம் உள்ளே இருப்பாங்க இல்லைங்களா, அப்படி இருந்தாலும் சரி தேடி போய் அழிக்கக்கூடிய வல்லமை இந்த ஸ்கேப்புக்கு இருக்குது. அதை கொண்டு போய் போட்டது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஃபேல். அதாவது வந்துட்டு போர் விமானங்களில் வந்துட்டு குறிப்பிட்ட அளவு தான் எடையை தூக்கிட்டு போக முடியும். ஆனால் ரஃபேல் வந்துட்டு 1300 கிலோ எடை கொண்ட இதை வந்துட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். நேற்றுலேருந்து நம்ம பதிலடி தர ஆரம்பிச்சிட்டோம் வேறு லெவலில். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அங்கேருந்து எந்த ஒரு நியூஸும் வரலை. ஆனால் நம்ம அடி வேறு லெவலில் இருக்குது. பாகிஸ்தான் மறுபடியும் எந்திரிக்க முடியுமான்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையாகவே இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லுவேன். இன்னும் அடிக்கணும், இன்னும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய நியூஸ் உங்களுக்காக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நியூஸை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், உடனே தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா. தேங்க்யூ.